வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம காஞ்சனா நம்ம திவ்யா கிட்ட சொல்கிறாங்க, திவ்யா அந்த மகா கழுத்தில் கிடக்க தாலியை கலத்தி எரிய வச்சுது, அப்போ உன் மேலே அவள் பாசம் வச்சுருக்கானி உண்மை அப்படின்னு நான் ப்ரூஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லலை, இதை மட்டும் செய்தி பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறாங்க. மகா எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, தாலியை தூக்கி எறிய தானே நான் வைக்கிறேன் அப்படின்னு திவ்யா இந்த கல்யாணம் மகா உனக்கு வேண்டாம், உன்னை அம்போகதினி விட்டுட்டு போன நபர் உனக்கு தேவையா, அவர் மனசில் 1000 பொண்ணு இருக்கட்டும், கட்டின மனைவியை யார் ஒருத்தங்க கடிகலங்க விட்டுட்டு போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக நல்லவங்க இல்லை, உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இந்த தாலியை நீ கலத்தி எரி மகா அப்படின்னு அந்த இடத்துல மகா கிட்ட பேசுகிறாங்க. நம்ம அப்படியே திருன்னு முழிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மகா வேற வழி இல்லை, திவ்யாக்கா என் மேலே வச்சிருக்க அன்புக்கு சரி நம்ம இந்த வேலையை பார்க்கலாம், ஏன்னா இல்லைனா திவ்யாக்கா என் மேலே உனக்கு அன்பு இல்லையா மகா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம திருவை அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு தாலியை கலத்துறாங்க. திருவுக்கு ஐயோ அப்படின்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டு அலனும் அப்படியே கண்ணீர் பெருகி நிற்கிது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம திவ்யாக்காக இப்படி ஒரு தியாகத்தை நம்ம மகா செய்கிறாங்க, தாலியை கலத்தி எரியிறாங்க. உடனே நம்ம திவ்யா கட்டி பிடிக்கிறாங்க. நான் நீ இதை செய்வியோ மாட்டியோ அப்படின்னு நினச்சேன், எங்கள் அம்மா தான் என்கிட்ட சவால் விட்டாங்க, அவள் கழுத்தில் இருக்க தாலியை நீ கழுத்தை வச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சவால் விட்டுறாங்க. மகா உண்மையாட்டே நீ எனக்கு தங்கச்சி தான் அப்படின்னு அந்த இடத்துல கட்டி தழுவுறாங்க. கண்ணீரோடி நம்ம மகா பார்க்குறாங்க, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் கட்டின தாலி ஆனால் திவ்யாக்காவுக்காக எனக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திருவை அப்படியே பார்க்குறாங்க. திருவோம் என்ன இது சோதனை அப்படின்னு அந்த இடத்துல பார்க்குறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் வீட்டை விட்டு வெளியே போடி மகா, உனக்கு இந்த வீட்டில் என்ன வேலைடி, என் பொண்ணு வாழக்கூடிய வீட்டில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு காஞ்சனா மகாவை வெளியே வரட்ட நேரம் கரெக்டாக அம்பிகா அம்மா அம்மா அவள் எங்கேயும் போக மாட்டா, இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொன்ன நேரம் நம்ம காஞ்சனா அவ்வளோ வன்மம் என் மேலே இருக்காதானே, நீ வந்த நேரம் நான் இந்த வீட்டை விட்டு பொய்யாச்சு, அப்படி இருக்க நேரம் 20 வருஷமாக இந்த வீட்டில் காலடி சவுட்டலை, பழையபடி என் பொண்ணு இந்த வீட்டில் வாழ வரா அப்படின்னு உள்ள சந்தோஷத்தில் நான் வந்தேன். ஆனால் இப்போ உனக்கு வன்மம் எண்ணம் மாளலை அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடி, என்ன ஒரே ஏன் இப்போ இங்கே வந்துட்டு இருக்கா, அப்படி கல்யாணம் முடிஞ்சு போனவா அப்படியே ஒரே போக்கெடுத்து போயிடுவா அப்படின்னு நினச்சியோ, நான் வர்றது உனக்கு பிடிக்கலை, அதனால தானே இந்த வேலைக்காரி மகாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவள் இங்கே தான் இருப்பான்னு என்னை கொண்டு வரா, எது எப்படியோ இருந்துட்டு போட்டோம், என் பொண்ணு இந்த வீட்டில் மருமகளாக காலடி எடுத்து வச்ச உன்னொடியே ஒன்றை வீட்டை விட்டு என் பொண்ணு அடித்து துரத்துவாடி, இதுவும் என் மேலே சத்தியம் அப்படின்னு அந்த இடத்துல காஞ்சனா அப்படியே அம்பிகாவை நடுங்கு வைக்கும் விதமாட்டு பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நீ காஞ்சனா வீட்டுக்கு போன வேகத்தில் நம்ம திவ்யா கிட்ட மகாவை பற்றி ஏற்றி விட்டுறாங்க. இந்த பாரடி திவ்யா, அந்த மகா அமுக்னியை மட்டும் நீ நம்பிராத, அவள் எப்படிப்பட்ட வில்லங்கமான கேஸுன்னு எனக்கு தெரியும், அவள் கழுத்தில் இருக்க தாலியை நீ கலத்த வச்சிருப்பாப்பன் திவ்யா, நீ தங்கச்சி நீ தலையில் தூக்கி வச்சு ஆடுறியே, அவளுக்கு கழுத்தில் இருக்க தாலியை நீ கலத்தி எரிய வச்சிட்ட, அது பிறகு நான் ஒத்துக்கிட்டேன்டி, அவள் உண்மையாட்டே உனக்கு தங்கச்சி தானி பார்ப்போம் அப்படின்னு அந்த இடத்துல சபதம் சொல்ல நேரம், அம்மா என்ன நினச்சிக்கிட்டீங்க, என் மகா எனக்காக எல்லாம் பண்ணுவா, அவளை நான் செய்ய வைக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம திவ்யா சொல்கிறாங்க, சபாஸ் இதை தாண்டி எதிர்பார்த்தேன், அவள் கண்டிப்பாக அவள் கழுத்தில் இருக்க தாலியை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டா பாப்போமா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம காஞ்சனா இவ இப்போ என்ன சொல்லி அந்த அமுக்குடிக்கை கழுத்தில் இருக்க தாலியை கலத்த வைக்கானி பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்த நினைக்கிறாங்க. நம்ம திவ்யாவும் ஓடி போகிறாங்க மகா கிட்ட. நம்ம முதல்ல அவங்க அப்பா பிரகாஷ்கிட்ட பேசுகிறாங்கன்னே சொல்லலாம். அப்பா எப்படியாவது மகா வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா, சரிம்மா எனக்கும் அந்த விருப்பம் இருக்குது, அப்படி இருக்க நேரம் அவள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒருத்தன் தாலியை கட்டி இவளுக்கு வாழ்க்கை கொடுத்தா
பார்த்தானா, ஆனால் அவன் மனசில் வேற ஒரு பொண்ணு இருக்கான். ஆனால் மகா மட்டும் அவனே நினச்சிக்கிட்டு காலம் ஃபுல்லாக இந்த தாலியை சுமந்துட்டு இருக்கணுமா? அப்படி என் மகாவுக்கு இருக்கணும்னு எந்த தேவையும் இல்லைப்பா. அவள் கழுத்துல இருக்க தாலியை வந்து கலத்த வைக்கணும். வேற ஒரு ஆளை வந்து நம்ம மகாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். மகா வாழ்க்கையை நல்லாக்கி வைக்கணும். இது நல்ல ஐடியா திவ்யா. நீ இந்த நல்ல ஐடியாவை நீ எடுத்துருக்க. கண்டிப்பாக நம்ம இதை வந்து செய்ய வைக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் இதை இப்போவே நான் மகாட்ட போய் அவள் கழுத்தில் இருக்க தாலியை கலத்த வைக்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல திரு வீட்டுக்கு ஓடுறாங்க. என்ன திவ்யா, எதுக்காக இப்போ வந்திருக்க? அதுவா திரு, எனக்கு மகா வாழ்க்கையில் அக்கறை இருக்கா? ஆமாம், உனக்கு இல்லாத அக்கறையா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல நேரம் அந்த மகாவோட வாழ்க்கையை நல்லாக்கன்னா அவள் கழுத்தில் இருக்க தாலியை கலத்தி எரிய வைக்கணும். எவனோ ஒருத்தன் முட்டாள் வந்து இக்கட்டான நிலையில் மகாவுக்கு வாழ்க்கை கொடுக்க மாதிரி கொடுப்பானா. அது பிறகு பார்த்தோன்னா அவனுக்கு காதலை வந்து கைப்பிடிக்கிறதுக்காக அவன் மகாவை நடுத்தருவில் விட்டுட்டு போன மாதிரி போவானா. கதை நல்லா இருக்குல்ல. இதில் மகா என்ன பாவம் செய்தா? அதனால மகாவை கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கைக்கு மகாவை வந்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு அவள் கழுத்தில் இருக்க தாலியை வந்து கலத்த வைக்கணும். அதுக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம திருக்கிட்ட வந்து திவ்யா சொல்ல நேரம் நம்ம திரு அப்படியே வந்து நடுங்கி போய் நிற்கிறாங்க. என்ன, மகா கழுத்தில் இருக்க தாலியை இவ இப்போ கலத்த போவாளா? அடடா, இதை வந்து மகா எப்படி சம்மதிப்பா? அது இதை கேட்க நேரம் எனக்கே ஆத்திரமாக வருது. இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து மண்டை பிச்சுக்கிட்டு நம்ம திரு நிற்க நேரம் தெருக்க கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம திவ்யா வந்து இழுத்துட்டு போகிறாங்க. நீனே இந்த மகா கிட்ட வந்து பேசு வா திரு அப்படின்னு வந்து இழுத்துட்டு போகிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இக்கட்டான நிலையில் நம்ம மகாவை போய் சந்திச்சாச்சு. என்ன மகா, நான் உன்னை ஒரு வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தணும். இனிமேல் உன் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கக்கூடாது. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன முடிவக்கா எடுத்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்பியா? ஆமாக்கா, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். அப்படின்னா உன் கழுத்தில் இருக்க அந்த தாலியை கலத்தி எறி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி தரேன். எங்கள் அம்மா வந்து இப்போ சொல்லி விட்டாங்க. இந்த பாரடி, அந்த மகா கழுத்தில் இருக்க தாலியை கலத்தி எரிய சொல்லு. அவள் எரிஞ்சா கண்டிப்பாக உன் தங்கச்சின்னு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து வேறு வழி இல்லை. நானும் யோசித்து பார்த்தேன். இந்த தாலி உன் கூட வாழாத்த புருஷன் கட்டின தாலி. உனக்கு என்னதுக்கு மகா? இந்த கலத்து எரி. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை எதிர்காலத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எனக்காக இதை பண்ணுவியா அப்படின்னு வந்து நம்ம திவ்யா வந்து மகா கிட்ட கேட்க நேரம் மகாவுக்கு வேற வழி இல்லை. நம்ம திவ்யா அக்காவுக்காக இதை பண்ணணும். ஆனால் கடவுளே, இதை என் புருஷன் திரு என் பக்கத்தில் இருந்தே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நான் இந்த இதை எப்படி சமாளிப்பேன்? ஊரில் நம்ம பாட்டி எல்லாரும் வந்து நான் வந்து பைரவ அண்ணே எல்லாருமே நான் வந்து இங்கே வந்து என் கணவர் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நான் தாலியை கலத்தினேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு எனக்கு மேலே உயிரையே வச்சுருக்கேன். இந்த திவ்யாக்காவுக்காக நான் தாலியை கலத்த கூட தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு வந்து கலத்தி எறிகிறாங்க. இங்கே திரு பார்த்து அப்படியே கண்ணீர் மல்க நிற்கிறாங்க. ஒரு அக்கா பாசத்தை நிரூபிக்கிறதுக்கு மகா வந்து கணவரையே தூக்கி எறியக்கூடிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுட்டா. என்ன பண்ண, நானும் தடுத்து நிப்பாட்ட முடியாத அளவு பாவியாவிட்டேன் அப்படின்னு நொந்துக்கிட்டாங்க.